வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் சொல்லும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? என்னை கோவிலில் பார்த்தாலும், இல்லை ஒரு ரோட்டில் நடந்து போய்க்கொண்டு இருந்தாலும், ஒரு படமாக நான் உன் முன் வந்தாலும், நீ என்னை பார்த்து ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தான் அப்பொழுது சொல்வாய். ஐயா, உன்னை நம்பிதான் நான் எல்லா காரியத்திலேயும் இறங்கியிருக்கிறேன். எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தெரியாது. உன் மேலே பாரத்தை போட்டு இறங்கிட்டேன். நீ தான் எனக்கு நல்ல வழியை காட்டணும். நிறைய பேரை நம்பி ஏமாந்துட்டேன். மனுஷங்களாக இருக்கிறவங்க காலம் முழுக்க என் கூடவே இருப்பாங்கன்னு நம்பி அவங்க மேலெல்லாம் பாரத்தை போட்டு இறங்கி இன்னைக்கு தோற்று போயிட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததும் கிடையாது. ஆனால் உன்னை கோவிலில் பார்த்துருக்கேன், படமாக பார்த்துருக்கேன். ஆனால் உன்னை நிஜமான வாழ்க்கையில் பார்த்ததில்லை. ஆனால் உன்னை நான் நம்புகிறேன். இங்கே நேருக்கு நேராக பார்க்குறவங்களே ஏமாத்துறாங்க. நீ என்னை ஏமாற்றி என்னை திரும்பவோ பழைய மாதிரி கஷ்டத்துக்கு தள்ளிடாதன்னு வேண்டுவேன். உனக்கு யார் சொன்னது நீ என்னை நேரில் பார்க்கலன்னு? உனக்கு எப்போதெல்லாம் உதவி கிடைக்குதோ, எப்போதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குதோ, யார் மூலியமாவது உனக்கு உதவி கிடைக்கும்ல, அப்போதெல்லாம் உன் கூட தான் நான் இருக்கேன். நல்லா பாரு, தெய்வங்கிறது என்றைக்குமே உனக்கு நேராக வந்து உதவி செய்யாது. அசிரியா இல்லை வேறொரு நபர் மூலமாக தான் உனக்கு வந்து உதவியை செய்யும். அதை நீ இன்னைக்குன்னு இல்லை, எப்பயும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. தெய்வம் என்றைக்கும் யாருக்கு மத்தியிலையும் வந்து நின்று நான் தான் உனக்கு தெய்வம், நான் தான் முருகன்னு உனக்கு சொல்லாது. நீயாதான் புரிஞ்சுக்கணும், முருகன் தான் வந்து உதவி செய்தான்னு. இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. என் மேலே நம்பிக்கை வச்சு என் மேலே பாரத்தை போட்டு தானே இப்போ நீ இந்த காரியத்தில், சுபமான காரியத்தில் இறங்கியிருக்க. நீ இறங்கிய காரியம் மொத்தமும் ஜெயிக்கும். நீ இறங்கிய அத்தனை விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். யாரெல்லாம் நீ தோற்று போவ, வாழ்க்கையில் அதை வச்சு சிரிக்கலாம், ஒரு பேசும் பொருளாக உன்னுடைய வாழ்க்கையை ஆக்கலான்னு நினச்சி ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஏமாந்து போக போகிறாங்க. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பேசும் பொருளாக ஆக்கலாம் அப்படின்னு என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாமே முகத்தில் கரிய பூசின மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அளவுக்கு ஆகத்தான் போகிற. அவங்க எல்லாரும் ஏமாந்து போகத்தான் போகிறாங்க. தொடர்ந்து இன்னைக்குன்னு இல்லை, உன் வாழ்நாள் முழுக்க நீ எதில் முயற்சி எடுக்கிறியோ அதில் எடுத்துக்கிட்டே இரு. உனக்கான எல்லாமே உனக்கு திருப்தியாகவே கிடைக்கும். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நடக்குது, நஷ்டமாக இருக்குது, எல்லாமே தோல்வியாக இருக்குது அப்படின்னு நினைக்காம எல்லாமே மாறும். எல்லா விஷயத்துலேயும் நம்முடைய அப்பா இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வா. நிறைய பொழுது கஷ்டப்பட்டு கண்ணீரை வடித்து ஏமாந்து நின்னதெல்லாம் போதும். என்னை நம்பிட்டல்ல, இந்த முருகனை நம்பிட்டல்ல. இந்த முருகனை நம்பின ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவாங்களே தவிர வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போகிற பழக்கம் மட்டும் அவங்களுக்கு இருக்காது. புரிஞ்சுதான்? கூடிய சீக்கிரம் நல்லதொரு முடிவும் நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நிறைய பொழுது ஏமாந்துட்ட. ஆனால் இனி வரும் பொழுது வாழ்க்கையில் ஏமாந்து போக இந்த முருகன் விடவே மாட்டேன். யோசித்து பார்க்கும்போது, வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது பயமாக இருக்கா? பயப்படாத. உன்னை கட்டி காக்கிறதுக்கு நான் இருக்கேன். இந்த உலகத்தையே எப்படி கட்டி காக்கிறேனோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையையும் கட்டி காப்பேன். எல்லாருக்கு மத்தியிலேயும் தவிச்சு போய் நிற்கிறல்ல, தவிச்சு போய் நிற்கிற உன்னுடைய வாழ்க்கையை கூடிய சீக்கிரமாக தலை நிமிர்ந்து எல்லா விஷயத்துலேயும் தெளிவாக நிற்கிற மாதிரி நான் ஆக்குவேன். இன்றைக்கி வேணாம் உன்னுடைய வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா, ஒரு பேசுகிற விஷயமா தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஒன்று புரிஞ்சிக்க போகிற. அது என்ன தெரியுமா? சொல்லட்டா? முருகன் இருக்கான், நம்மளை காப்பாற்றுவாங்கிறது மட்டும்தான். புரிஞ்சுதா? இந்த முருகனை நம்புகிற யாரும்
இந்த முருகனை நம்பி நீ துவங்கிய அத்தனை காரியமும் நிச்சயமா உன் வாழ்க்கையில் வெற்றியை தான் பார்க்குமே தவிர தோல்வியை பார்க்காது. இந்த முருகனை நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கள் போக, வெற்றி அடைய நீ என்னைக்கும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம், நீ என்ன சொல்கிறியோ அது எல்லாம் என் காதுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ என்ன சாதாரணமாக அன்போட, வெறும் ஒன்றுமே இல்லை, வெறும் அன்போட முருகா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாலே ஓடி வர தெய்வம்தான்னா. நீ என்ன தெய்வமாக பார்த்தாலும் சரி, இல்லை வெறும் அப்பாவை பார்த்தாலும் சரி, இல்லை உன் வீட்டில் இருக்கிற ஒரு நபராக பார்த்தாலும் சரி, நீ எந்த மாதிரி என்னை பார்க்குறியோ நிச்சயமாக உனக்கு நான் உதவியை செய்வேன். என்னை நம்பி நிற்கிறவங்களுக்கு என்றைக்குமே துரோகத்தை செஞ்சு அவங்கள ஏமாத்திடக்கூடாது, என்றைக்குமே அவங்களுக்கு துரோகத்தை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா உனக்கு எப்படி துரோகத்தை செய்வேன்? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக உன்னுடைய நல்ல எண்ணத்துக்கு நிச்சயம் நீ நல்லா இருப்ப. காலம் முழுக்க திருப்தியான ஆயுசும், திருப்தியான உனக்கு எல்லாமே கிடைச்சு நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு நிம்மதியோடு இருப்ப. இது வெறும் வாக்கு கிடையாது, இது வெறும் ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் கிடையாது. உனக்கு மிகப்பெரிய அளவில் உன் வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு காட்டுற ஒரு விஷயம். நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நடக்க போகிறது இதுதான். நீ வாழ்க்கையில் நீ இதை ஏதாவது நினச்சி கவலைப்பட்டாலும் சரி, இதெல்லாம் வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீ நினச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எப்படி வேணாலும் நீ எடுத்துக்கோ. ஆனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது தெரியுமா? நீ நினச்சது, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது, உன் தொழிலாக இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், எல்லாமே நீ நினச்சதாக தான் நடக்க போகுது. நம்பிக்கை வை. எதுலேயும் நம்பிக்கை இல்லாமல் மட்டும் இருந்துடாத. நம்பிக்கை வை. உன் மேலே நம்பிக்கை வை. உன்னுடைய தொழில் மேலே நம்பிக்கை வை. உன் தெய்வத்து மேலே நம்பிக்கை வை. உன்னுடைய தொழில், உன்னுடைய தெய்வம், உன்னுடைய நம்பிக்கை எல்லாமே உன்னை அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒன்றுத்துக்கு கொண்டு போகும். எந்த நிமிஷமும் எதுவும் உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. தப்பாக ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா உனக்கு நான் முன்னாடியே வந்து எல்லாமே சொல்லிடுவேன். இதுக்கு மேலே போட்டு எதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நான் இருப்பேன், என்னைக்குன்னு இல்லை, என்னைக்கும் இருப்பேன். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நிறைய பேருக்கு உதவி செய். உன்னால் விஷயத்தை செய், முடிஞ்சதை செய். நல்லது தான் உனக்கு நடக்கும். யாரையும் எப்பயும் பார்த்து பயப்பட வேண்டாம். உன் கூட இந்த முருகன் இருக்கும்போது கவலை எதுக்கு? சந்தோஷமாக இருங்க. என்னைக்கும் என்னுடைய அருள் பார்வையும் என்னுடைய கருணையும் என்னைக்கும் உங்கள் கூடவே இருக்கும். இன்னைக்கு பயப்படுற மாதிரி இருந்தாலும் வாழ்க்கை நாளைக்கு ஒரு அற்புதமாகவே இருக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். எப்பவும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வச்சு அழகு பார்த்து உன்னை அழகான ஒரு இடத்துல கரை சேர்ப்பேன் இந்த முருகன் நான். ஓம் முருகா.